இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 3 உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்க வேண்டும். பைபிளில் ஒலிவ மரம் என்பது சமாதானம், செழிப்பு, தேவனுடைய கிருபை மற்றும் விசுவாசத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. நோவா காலத்தில் வெள்ளம் வழிந்ததை உணர்த்த புறா கொண்டு வந்த இலை ஒலிவ இலை ஆகும். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான சமாதானத்தை குறிக்கிறது. சங்கீதக்காரர் நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? ஒலிவ மரத்தை போல செழிப்புள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் கிருபை நிறைந்ததாகவும் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தாவீது தன்னை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பச்சையான ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுகிறார். இது ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் தேவ கிருபையை குறிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒலிவ எண்ணெய் விளக்கு எரிக்கவும் அபிஷேகம் பண்ணவும் காயங்களை ஆற்றவும் பயன்படுகிறது. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒலிவ மரம் கடுமையான வெயில் காலத்திலும் வறண்ட காலநிலையிலும் மற்றும் மிக குறைந்த மழைப்பொழிவு உள்ள இடங்களிலும் கூட நன்றாக வளரக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒலிவ மரம் போல நம்முடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற சவால்களை எல்லாம் மேற்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாவை கெடுத்து போட்டுவிடக் கூடாது. ஒலிவ மரத்தின் இலைகளையும் உண்ணலாம், பழங்களையும் உண்ணலாம். இவற்றிலிருந்து எடுக்கப்படும் ஒலிவ எண்ணெய் உலக புகழ் பெற்றது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் எல்லா விதங்களிலும் நமக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் அன்னாள் ஜெபித்து பெற்ற குட்டி சாமுவேல் பால் மறந்த குழந்தையாய் இருந்த போது ஆலயத்திலே கொண்டு போய் விடப்பட்டவர். அவர் ஒலிவ மர கன்று போல பெரியவராக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். கர்த்தரும் சாமுவேலோடு கூட முகமுகமாய் பேசினார். பிற்காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மாபெரும் தீர்க்கதரிசியாய் சாமுவேல் மாறினார். நம்முடைய பிள்ளைகளும் அவ்வித ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக சாமுவேலை போல வளர வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இளமை பருவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். நம் எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. நம்முடைய பிள்ளைகள் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஓடுகிற ஓட்டத்தை முடிக்கும் போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் அங்கு வராமல் பாதாளத்துக்கு போனால் நமக்கு அது எத்தனை வேதனையாக இருக்கும். பெற்றோர்களாக மிகவும் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. நாமும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஆண்டவருக்கும் நமக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவே அவர்கள் வளர வேண்டும். அவர்கள் முன்பு பெற்றோர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மை பார்த்து பிள்ளைகளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒலிவ மர கன்றுகளைப் போல பிரயோஜனம் உள்ளவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பி பெற்றுக்கொள்கிறவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் நற்கந்தங்களாக வாசனை வீசுவார்கள். நாமும் ஆண்டவருடைய சந்ததியாக இந்த உலகத்திலே மாற்றப்படுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் உடைய கரங்களிலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரம் எங்களுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய வீட்டிலே ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவதற்கு தேவரை தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலே ஒலிவ மரத்தை போல செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒலிவ மரத்தை போல பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒலிவ மரத்தின் கனிகளைப் போல, ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கிற எண்ணெயை போல அவர்களும் ஆண்டவரே உலகத்துக்கே சாட்சியாக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஒலிவ மரத்தை போல எங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஒலிவ மரம் பயனுள்ளதா இருக்கிறது போல எங்களுடைய பிள்ளைகளும்
உமக்கு பயனுள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களிடத்திலிருந்து வெளியே வருகிற ஒவ்வொரு குணங்களும் உண்மை சந்தோஷப்படுத்தும் வண்ணமாக அமைந்தால்தான் நீங்க அவளை தேடி வந்து பேசுவீங்க. சாமுவேலை அபிஷேகித்தது போல அவர்களையும் நீங்க அபிஷேகிப்பீங்க. சாமுவேல் போல எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு தீர்க்கதரிசிகளாக உயர மாற, ஒளிவுமர கன்றுகளை போல ஒளி வீச, வாசனை வீச, நற்கந்தங்களாக இருக்க தேவரீர் தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகளையும் எங்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.